வணக்கம் தமிழா, வெல்கம் பேக் டு ஷியாம் ஆட்டோ பேஸ் அண்ட் ஃபோட்டோகிராஃபி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹோண்டா டியோ bs4ஓட ஏர் ஃபில்டர் கிளீனிங் எப்படின்னு பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்களுக்கு ஏர் ஃபில்டர் க்ளீன் பண்ணுறதுக்கு 4 பொருள் தான் தேவை. ஒரு கப்பு இல்லைன்னா மக்கு, ஒரு சிரஞ்ச் எதுக்குன்னா பெட்ரோல் வந்து எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு, ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர், அதாவது 4 ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவர், அண்ட் ஒரு ப்ரஷ். அதுக்கு இந்த மாதிரி சிரஞ்ச் வச்சுக்கோங்க. சிரஞ்ச் இப்படி உள்ள ஸோ இப்படி இது பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு 6-7 ஸ்க்ரூ இருக்கும், அதை மட்டும் கழட்டிக்கோங்க. இது நம்ம பெட்ரோல் எடுத்தாச்சு. பெட்ரோல் எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த சீட்டை வந்து ஓப்பன் பண்ணோம். அதுக்கு வந்து இங்கே ஒரு ஸ்க்ரூ, இங்கே ஒரு ஸ்க்ரூ, இங்கே 2 நட்டு இருக்கும், உள்ளே 2 நட்டு இருக்கும். இது எல்லாத்தையும் கழட்டிட்டு நம்ம மூவ் வச்சு இங்கே ஒரு இது இருக்கும். இது எல்லாமே ரிமூவ் பண்ணுவோம். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த சீட்டை வந்து தனியாக கழட்டி வச்சிங்கன்னா இப்படி இருக்கும். இந்த பக்கம் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு சீட்டை ரிமூவ் பண்ணிட்டிங்கன்னா உள்ளே வந்து ஒரு இந்த ஸ்க்ரூ இருக்கும். இதுவும் இந்த இடத்துல ஒன்று, இது 2 ஸ்க்ரூவும் இருக்கும். ஸோ இந்த 2 ஸ்க்ரூவும் கழட்டினா தான் நீங்கள் வந்து இந்த ஏர் ஃபில்டர் பாக்ஸை கழட்ட முடியும். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட் ஸ்க்ரூ வந்து ஜாம் ஆயிடுச்சு. ஸோ அதை கழட்ட முடியல. அதனால் நான் வந்து உள்ளே இருந்து இந்த பாக்ஸ் வந்து எடுத்து இந்த ஓரமாக வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து இந்த ஏர் ஃபில்டர் கழட்டிடுவோம். ஸோ ஏர் ஃபில்ட்ரு வந்து வெறும் குப்பையாகவும் ஆயிலாகவும் இருக்குது. ஸோ இதை க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம பெட்ரோல் தான் எடுக்கணும். பெட்ரோலில் தான் க்ளீன் பண்ண முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி உள்ளேயும் க்ளீன் பண்ணிக்கணும். ஒரு ட்ரை கிளாத் வச்சு க்ளீன் பண்ணிக்கணும். ஸோ அதை வந்து பெட்ரோலில் நல்லா இது பண்ணணும். வந்து நீங்கள் ஏர் ஃபில்ட்ரு வந்து பெட்ரோல்லையும் வாட்டர்லேயும் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து வெயில்லையோ இல்லை ஃபேன் கடியிலையோ ட்ரை பண்ண வச்சுருங்க. அது ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் ஏர் ஃபில்ட்ரு வந்து போடணும். ஸோ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் ஆயிலோடு சேர்த்து இருக்கும். அதை வந்து நீங்கள் துணியை வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம்.
வந்து நம்ம உள்ளெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் மட்டும் க்ளீன் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து உள்ளே நான் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு பயப்படுறேன், ஏதாவது ஒயர்லாம் வந்து கழன்றும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டாம், சர்வீஸே பண்ணிக்கிட்டோம். ஸோ நீங்கள் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் மட்டும் இந்த உள்ளே வந்து க்ளீன் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் ஏர் ஃபில்ட்ரு இல்லாமல் வந்து டியோவை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஏர் ஃபில்ட்ரு இல்லாமல் ஓட்டலாம், பட் உங்களுக்கு வந்து ஆயில் சர்ஃபேஸ் வந்து இந்த ஏர் ஃபில்ட்ருலேயே வந்து ஸ்டக் ஆகிக்கும். இப்போ நீங்கள் வந்து ஏர் ஃபில்ட்ரு கழட்டிட்டு நீங்கள் வந்து இந்த வண்டி ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த இடத்துல எல்லாம் வந்து உங்களுக்கு ஆயில் மட்டோடு சேர்த்து எல்லாமே ஏர் ஃபில்ட்ரு ஸ்டக் ஆகிற மாதிரி இந்த இடத்துல ப்ளேஸ் ஆகிரும். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் ப்ராப்ளம்ஸ் வரலாம், எது வேணும். அப்புறம் வண்டி வந்து மூவிங்கில் இருக்கும்போது டக்குன்னு ஆஃப் பண்ணலாம், அது மாதிரி கூட ஆகும். அதனால் வந்து ஏர் ஃபில்ட்ரு வந்து கண்டிப்பாக போட்டுக்கணும். ஏர் ஃபில்ட்ரு வந்து மாற்றினீங்கன்னா வேணால் சவுண்டு மாறும். ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணி சவுண்டு வந்ததுனால நீங்கள் வந்து ஏர் ஃபில்ட்ரு கழட்டி வந்து வண்டி வந்து ஓட்டலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கூடாது. பிகாஸ் நீங்கள் ஓட்டணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் வண்டியோட லைஃப் வந்து குறைஞ்சிரும். ஸோ ஏர் ஃபில்ட்ரு வந்து கோன் ஏர் ஃபில்ட்ருன்னு இருக்கும், அது அந்த ஏர் ஃபில்ட்ரு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சவுண்டு மாறும். பட் இந்த பாக்ஸ் ஃபில்ட்ரு தான் கரெக்டு. ஸோ இதையே போட்டு நீங்கள் வண்டி வந்து ஏர் ஃபில்ட்ரு வந்து ட்ரை ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து உள்ளே வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபிட் பண்ணியாச்சு. இதை வச்சு ஸ்க்ரூ பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு. ஸோ மேக் ஷுர் தட் நீங்கள் வந்து உள்ளே இந்த இடத்துல இந்த ஸ்க்ரூ வந்து கரெக்டாக டைட்டாக போட்டிங்கன்னு இப்போ வந்து இந்த ஏர் ஃபில்ட்ரு பாக்ஸ் வந்து மாட்டியாச்சு. ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஏர் ஃபில்ட்ரு வந்து 2 இயர்ஸ் ஒன்ஸ் இல்லைனா 1 இயர் ஒன்ஸ் வந்து க்ளீன் பண்ணிங்கன்னா உங்கள் வண்டியோட லைஃப் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த ஆட்டோ பேஸ் அண்ட் ஃபோட்டோகிராஃபி பற்றி உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதை பொறுத்து நான் அடுத்த வீடியோ போடுறேன். மீண்டும் உங்களை மற்றொரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.